வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஸ்காட்லாந்து யுனைடெட் கிங்டத்தை சேர்ந்தவர். அவரை பற்றி ஏன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு சமாச்சாரம் சொல்லிவிட்டு அப்புறம் அவரை போய் பார்க்கலாம். அதான் கரெக்டாக இருக்கணும். இப்போது சில சமயம் நம்ம எரிச்சலில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா இதை எவன்டா கண்டுபிடிச்சான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னா அப்படிங்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு நண்பர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஓகே, ஒரு சில இடங்களில் பார்த்தீங்களா ஒரு 8-10 அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி போகும்போது தக்கு 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 தக்குன்னு குதிச்சுட்டு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். அது தாண்டின உடனே அவர் சொன்னார், இதை மட்டும் எவன் கண்டுபிடிச்சாலும் தெரிஞ்சால் அவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னார். அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலான விஷயம் அது. ஆமாம், நம்ம எரிச்சலான விஷயத்தை தான் யார் கண்டுபிடிச்சான்னு யோசிக்கணுமா, நல்ல விஷயங்களை யோசிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தாட் வரும்போது ஏடிஎம் பற்றி ஒரு ஐடியா வந்தது. இப்போது நம்ம போகிறோம், அப்படி கார்டை போடுறோம், ஏதோ பின் நம்பர் சொல்கிறோம், அமௌண்ட் சொல்கிறோம், பணம் இருந்தால் வருது, டக்குன்னு வருது. ஒரு சில நேரங்களில் மக்கர் பண்ணுது, ஆனாலும் பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்குது. ஆஃபீஸ் ஹவர்ஸ் தாண்டின பிறகும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் அது ஒர்க் பண்ணும் இல்லைங்களா. அந்த ஏடிஎம்மை கண்டுபிடிச்சவர் தான் முதல்ல சொல்லப்பட்ட ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் பேங்க்கு போய் கவுண்டரில் பணம் வாங்கிறதுக்காக லைனில் நின்றுருக்கார். இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமிங் முடிஞ்ச போகுது, பேங்கிங் டைம் முடிஞ்ச உடனே கேஷியர் என்ன பண்ணுறாங்க, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைம் ஓவர் சாரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவருக்கு மனைவிக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, பிறந்த நாளோ என்னமோ ஒரு விசேஷம். அப்போது பக்கத்தில் ஒரு சாக்லேட் வெண்டிங் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த காசு போட்டால் அதில் சாக்லேட் வரும். கையில் இருக்க சின்ன தொகைக்கு அதில் போட்டு ஒரு 10-15 சாக்லேட் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார். அப்போது அவருக்கு போக போக ஒரு ஐடியா வந்திருக்கு பாருங்கள். காசை போட்டால் சாக்லேட் வருது இல்லையா, ஏன் பணம் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கார். இந்த இடத்துல தான் சர் ஐசக் நியூட்டன் அவரை நினைக்கணும். அதாவது ஆப்பிள் ஏன் மரத்துலேருந்து கீழே விழுகுது, மேலே போக வேண்டியதானே அப்படின்னு நினச்சார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாற்றி யோசி அப்படிங்கிற முறையில் இவர் கண்டுபிடிச்சி அந்த ஏடிஎம்மை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 6 பின் நம்பர் வர்ற மாதிரி ஒரு ஏடிஎம்மை கண்டுபிடிச்சிட்டார். இது நடந்தது 1969 நடந்தது. ஆனால் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுன்னு வைங்க, அது வேறு விஷயம். அப்புறம் அந்த 6 பின் நம்பரை அவங்க மனைவியால் ஞாபகம் வச்சுக்க முடியல, வயசானவங்க அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி 4 பின் நம்பராக மாற்றிட்டார். அந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்ச ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படிங்கிறவரை ஏன் நாம் நினச்சி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்தது தான் இவரை பற்றி இந்த செய்தி. அதனால் நாம் வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று கிடைக்கல அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். வேறு என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாற்றி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி செய்யும்போது சில சமயங்களில் எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி நம்மளை சேரும். சரிங்களா. இப்போ அவருக்கே எடுத்துக்கோங்க, அந்த கேஷியர் பணத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏடிஎம் மிஷின் தேவையே வந்திருக்காது. அதனால் ஒன்று மறுக்கப்படும் போது வேறு ஏதோ ஒன்று புலப்படும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. ஷாண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.